இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீட்டில் தான் நான் வந்து வாடகைக்கு இருக்கேன். இது வந்து ஒரு லயன் வீடு, சிமெண்ட் ஷீட் வீடு. உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு கிச்சன் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 10க்கு 10 சைஸில் ரூம், அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த வீடு. இந்த மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதற்கு முழுக்க காரணம் என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய கணவரும் தான். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் என்னுடைய கணவர் எனக்கு கொடுத்த மிரட்டல்களும் நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால் அந்த வீடை விட்டு காலி பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த மாதிரி நான் என்னைய எந்த இடத்துலையும் இருக்க விடாமல் என்னைய துரத்தி அடித்ததில் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் லாஸ் பண்ண வச்சு கடைசியாக இந்த மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்களும் என்னோடய கணவனும் தான். ஆனால் இவங்க நான் ஆல்ரெடி இந்த வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி என்னைய கிளப்ப வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு இடத்துல போயிட்டு நான் தங்கினேன். அது வந்து பாதுகாப்பான இடம்னு நினச்சேன். ஆனால் மிகவும் மோசமான இடம். சட்டவிரோத செயல்கள் எல்லாமே அங்கே நடந்துட்டு இருந்தது. கடவுள் அனுகிரகத்தினால நான் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றப்பட்டு எனக்கு உதவி செய்தவர்கள் எனக்கு வந்து நான் வெளியில் நல்லபடியாக அந்த இடத்துலேருந்து நான் வந்ததே பெரிய விஷயம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா கேஸ் நடந்துகிட்ருக்கு. கேஸ் நடக்கிறதுனால நான் எதுவும் பேச விரும்பலை. இதுதான் வந்து திருச்சி குமரநகருக்கும் சீனிவாச நகருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா. நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பாருங்கள், நான் எங்கேயும் ஓடி போகல, நான் இங்கே தான் இருக்கேன். இப்போ என்னுடைய வீடை காமிக்கிறேன் வாங்க. இதுதான் எங்கள் வீட்டு பில்டிங்கோட பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் ஓம் சக்தி கோயில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இதுதான் எங்கள் வீடு. பார்த்துக்கோங்க, அந்த லாஸ்ட்டாக கம்பி கேட்டு இருக்கு இல்லையா, அதுதான் என்னோடய வீடு. நான் தைரியமாக வந்துட்டேன். இது என் வீடு. பாருங்கள், இதுதான் என்னோடய வீடு. நான் எங்கேயும் ஓடி போகல, நான் இங்கே தான் இருக்கேன். வேணும்னா இவங்கெல்லாம் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் ஓடி போயிட்டேன் அது இதுன்னு. நான் எங்கேயும் ஓடி போகல, நான் இங்கே தான் இருக்கேன். இது என்னோடய வீடு தான். இது திருச்சி குமரநகர் ஸ்ரீனிவாசனகருக்கு நடுவில் இருக்கக்கூடியது. இது என்னுடைய வீடு, என் பேரில் இருக்கக்கூடிய வீடு. நான் எங்கேயும் ஓடி போகல. இன்றைக்கி நான் திருச்சிக்கு வந்திருக்கேன். பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் விஜயண்ணா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்னுடைய உயிருக்கு என்னுடைய குடும்பத்தாரால், என்னுடைய கணவர், அதே மாதிரி என்னுடைய கணவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குழு, அவங்க வந்து சட்டத்திற்கு புறமான நிறைய செயல்கள் செய்துட்ருக்காங்க. இவங்க எல்லாருனாலையும் என்னுடைய உயிருக்கு எந்த நேரத்துலையும் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு, இப்போ வந்து ஆட்சி மாறிடுச்சு, கட்சி மாறிடுச்சு, தயவு செஞ்சு விஜயண்ணா, முதல்வர் விஜயண்ணா, எனக்கு வந்து பாதுகாப்பு மட்டும் கொடுங்க. எங்கேயாவது என்னைய கொன்று போட்டுருவானுங்க இவனுங்க, இல்லை வண்டியை வச்சு இடித்து தள்ளிடுவானுங்க. இதெல்லாமே இவனுங்க பண்ணக்கூடிய ஆளுங்க. நிறையா பண்ணியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. ஏடபிள்யூபிஎஸ்சில் இப்போ கடைசியாக NCWவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து ஏடபிள்யூபிஎஸ்சில் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வீட்டுக்காரவங்க எனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் விஜயண்ணனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு எனக்கு ஒரு பாதுகாப்பு மட்டும் கொடுங்க ப்ளீஸ்.